ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி டேஸ்ட்லேயே நம்ம காளானை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். சீரக சம்பா அரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் அளந்து எடுத்திருக்கேன். அரிசி வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறணும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் குறைவாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 பொருளையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரிசியை ஊற வச்சதுமே காளானில் வந்து மசாலாலாம் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். காளான் வந்து 200 கிராம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இந்த விழுதை சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காளான் கூட அரைச்சிருந்த விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலை எடுத்து 2ஆக பிச்சு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். பிரியாணிக்கெல்லாம் வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் வர சேர்த்துருக்கோம் நம்ம, அதனால் இப்போ காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா. வெஜ் பிரியாணி, வெஜ் ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு வந்து இந்த கரம் மசாலா போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும். அதாவது பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. கரம் மசாலா எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மசால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தயிர் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே காளானில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போது சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கலந்து வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நிமிஷமாவது நம்ம காளானில் மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கலாம். காளான்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 4 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போது அரிசி தண்ணி சேர்த்துக்கலாம். 200 கிராம் சீரக சம்பா அரிசியை வந்து அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் அரிசியை ஊற வைக்கக்கூடாது, அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். 200 கிராம் காளானுக்கு நான் 200 கிராம் அரிசி சேர்த்துருக்கேன். அரிசியை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி அளந்து எடுத்தேன். இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். காளான் நம்ம வதக்கும் பொழுதே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1/4 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிக்கிட்டு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன். இந்த குக்கரில் 2 விசில் விட்டால் சாதம் வந்து நல்லா வெந்து வந்துடும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குக்கரில் எத்தனை விசில் விட்டால் சாதம் வெந்து வருமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போது 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாதம் உடையாத அளவுக்கு மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியாக காளான் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் காளான் பிரியாணிக்கு கூடவே கொஞ்சம் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் காளான் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.